நமக்கு என்ன நடக்குதுங்கிறத நமக்கே தெரியாமல் நடக்கணுங்க. அதுதான் பியூட்டிஃபுல்லான விஷயம். இப்போ மூலாதாரம், கீழ் மூலாதாரம், மேல் மூலாதாரங்கிறத அந்த ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது விழித்தா எப்படி இருக்குங்கிறத நீ உணர்ந்தால் தான் தெரியும். அப்போ அந்த பொசிஷன் வரும்போது உனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். அப்போ அது தெரியாமல் இருந்து உனக்கு ஒரு அதிசயமாக நீ ஒரு நாள் ஒரு காட்சியை பார்க்கும்போது வியர்ந்துருவோம். அப்படி தான் தியானம் கிடைக்கணும்னு பிரபஞ்சம் நினைக்குது. உனக்கு இந்த மாதிரி பெரிய விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணக்கூடாதுங்குது. வெளியில் டிஸ்கஷன் பண்ணு, மூலாதாரத்துக்கு வெளியில் டிஸ்கஷன் பண்ணு. மூலாதாரம் மாதிரி ஒரு பெரிய இறை செயல் வாழ்கிற இடத்த ரொம்ப டிஸ்கஷன் பண்ணாத. அந்த இடத்த அப்படியே விட்டுரு, பிளைனாக விட்டுரு. அது ஏன்னா அவன் ஒரு சுவாரஸ்யத்தை உணரணும், அவன் ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதனால் அந்த இடங்கள்லாம் விட்டுருங்கிறது தான் பெரிய உயர்ந்த ஞானிகள் அந்த மாதிரி இடத்தெல்லாம் எம்டி சீட்டில் விட்டுருக்குறாங்க. நிறைய பேருக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை, எழுதலைன்னு நினச்சிட்டாங்க. தெரியுங்க, அதை எழுதக்கூடாது. அதை எழுதக்கூடாது. ஏன்னா அது எழுதிட்டா நீ அதையே நினச்சிக்கிட்டு இருப்ப. அந்த இடம் எப்படி விழிக்கும், எப்படி ஒரு ஃபீல் ஏற்படுங்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கும்போது ஒரு சூப்பராக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தெரியாமல் நடக்கிற விஷயம் ரொம்ப வியர்ப்பை ஏற்படுத்தும். தெரிஞ்சு நடக்கிற விஷயத்த ஒரு ஞானி பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. இப்போ ஞானியோட நான் சொன்னேன் பாருங்கள், என் கான்செப்டே நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தெரியும். என்னுடைய கஷ்டத்தை நான் ரொம்ப லைக் பண்ணேங்கிறேன். அப்போ என்னோடய கஷ்டமெல்லாம் மீறினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நடக்க போகிறது எனக்கு தெரியுதில்ல, இதை நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். அப்போ நான் எதை என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா, எனக்கே தெரியாமல் ஒன்று நடந்துச்சு பாருங்கள், அதுதான் என்ஜாய் பண்ணேன். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியாமல் ஒன்று நடக்குது பாருங்கள், கஷ்டமோ இன்பமோ, அதுதான் உங்களை பலப்படுத்தும், உங்களை பக்குவப்படுத்தும், உங்களை ரசிக்க வைக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல நீங்கள் எமோஷனாகி அழுகணும், ஒரு இடத்துல நீங்களே உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி உங்களுக்கே தெரியாமல் ஒன்று வரும், அதை நினச்சி நீங்கள் சிரிக்கணும். இதை தெரிஞ்சிருச்சுன்னா அதில் சுவாரஸ்யம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிரிக்கவும் மாட்டீங்க, அழுவவும் மாட்டீங்க, இதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு போயிருவீங்க. புரியுதுங்களா? அப்போ நிறைய ஞானிகள் அதனால தான் முக்கியமான இடங்கள்லாம் அதை காட்டி கொடுக்காம பிளைனாக விடுறது. இதை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி தான் ஒரு காட்சி இருக்குல்ல, அந்த காட்சி எனக்கு கிடைச்ச மாதிரியே பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைக்காதுங்கிறாங்க. எனக்கு ஒரு மலைத்தொடரில் அனுபவம் கிடைச்சிச்சுல, அதே மாதிரி அந்த மலைத்தொடரில் உனக்கு கிடைக்காது, அந்த மலைத்தொடருக்கு கீழேயே உனக்கு கிடைக்குங்கிறாங்க. இப்போ ஒரே மாதிரி நிகழாது அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கும், அதை விவாதிக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்ட என்ன ஆகுனா, ஒரு குருவோடைய அந்த லைஃப் ஸ்டைல் எழுதும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்குல்ல, அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா அதே மாதிரி நடக்கும்னு அவர் போன இடத்துலலாம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் போன இடம், அவர் வந்த இடம்லாம் உனக்கு ஒரு ரெஃபரன்ஸு, ஒரு ஞாபகார்த்தமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஞானி வாழ்ந்த இடத்த, அவர் ஞானியோடைய வரலாறை நீ தெரிஞ்சுக்கிற, ஒரு சக ஞானியோடைய லைஃப் ஸ்டைலை நீ தெரிஞ்சுக்கிற. ஆனால் அங்கே நீ சேஞ்ச் ஆக அப்படிங்கிறத நீ எதிர்பார்க்கக்கூடாது. ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தீவிரமாக இங்கே ஆயிடுவோங்கிற அந்த அசூரன்ஸ், அந்த உண்மைக்கு வர்றாங்க. அப்போ ஒரு குரு இந்த இடத்துக்குள்ளே ஒன்று கிடைக்கும்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வாதிடுறாங்க. அப்போ அவர் குரு ஸ்ட்ராங்காக கிடைக்குன்னு சொன்னது அவருக்கு, உனக்கு இல்லை. அதை புரியணும். அதை நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. இப்போ காளி எல்லா பேருக்கும் காட்சி கொடுப்பாங்களா? இப்போ ராமகிருஷ்ணர் நீ காளியை கும்பிட்டுக்கிட்டே உனக்கு காட்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லலையே. புரியுதுங்களா? அப்போ விவேகானந்தர் காளியை பார்த்த விதம் வேறு, ராமகிருஷ்ணர் காளியை பார்த்த விதம் வேறு. அப்போ விவேகானந்தருக்கு காளியெல்லாம் அந்த மாதிரி வடிவத்தில் காட்டி கொடுக்கல, அப்போ ராமகிருஷ்ணருக்கு காட்டி கொடுத்த விதம் வேறு. அப்போ நீங்கள் எதை உணரணுன்னா, அது அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியில் நடக்கிற அனுபவம். அதை அவங்க பகிர்றது எதுக்கு பகிர்றாங்கன்னா, நம்ம குலத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும். உனக்கு என்னென்னா, ஒரு சோர்வு அடையாமல் ஒரு கப்பல்லையோ ஒரு விமானத்துலேயோ ஒரு பேருந்துலையோ போகும்போது நீ ஒரு ரிலாக்ஸேஷனாக மனம் பலமாக வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த புத்தகம். ஆனால் இதையே வச்சு நீங்கள் ஞானம் அடைஞ்சிருவேங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்போ நான் கொடுத்த புத்தகத்தை திரும்ப வாங்கிக்கிட்டேங்கிறதுக்கு பொருள் என்னென்னா, புத்தகத்தால் ஞானம் அடைய முடியாதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். எந்த புத்தகத்தாலையும் யாரும் ஞானம் அடைய முடியாது. ஒரு பாதையில் போக முடியும், ஒரு ட்ராவலில் போக முடியும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும், மனம் பலப்படுறதுக்கு ஒரு உறுதுணை ஏற்படும். அப்போ நீ குழப்பிக்காமல் வேறு மாற்று வழியில் போகாமல் ஒரு நல்ல செயலில் நிற்கிறதுக்கு ஒரு புத்தகமோ இந்த ஞானத்தோட உரைகளோ உதவியாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் தேவைப்படாது அப்படிங்கும்போது அவங்க திரும்ப பெற்றுக்கிறாங்க. அதை ஏன் திரும்ப பெறுறாங்கன்னா, நாளைக்கு இதுவே மாயா கான்செப்டாக மாறலாம். அப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆகும்,
கர்த்தரை எதிர்த்து அத்தனை பேரும் உலகம் முழுக்க கர்த்தரை எப்படி வழிபடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இப்போ கர்த்தரையே நினச்சாலும் கர்த்தருடைய பைபிளை திரும்பி வாங்க முடியாதுங்க. நீங்கள் வாங்கவே முடியாது. அப்போ இந்த உலகம் முழுக்க அவர் தேடி போகும்போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்றைக்கி உலகத்தில் எத்தனை நாட்டில் அவருடைய வழிபாடுகள் இருக்குது. அப்போ அந்த வழிபாடெலாம் என்ன மாதிரி கான்செப்டாக இருக்குது, என்ன மாதிரி செயலில் இருக்குது, மனம் நிற்கிற மாதிரி, உடல் பலப்படுற மாதிரி, தன்னை உணர்கிற மாதிரி, அதுக்குள்ளேருந்து ஒரு வடிவத்தை போதிக்கப்படுதா? அந்த வடிவம் தன்னை உணர்றது தான். ஆனால் அந்த மாதிரி போதிக்கப்படுதா? அந்த மாதிரி ஆழ்த்தப்படுதா? அப்போ அதுக்கு வேணும்ல, அது வேணும்ல. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி நிறைய பரப்புரையில் இந்த புத்தகமே அவங்க வாழ்க்கையை திசை திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் அது திரும்ப பெற்றுக்கிட்டோம். அப்போ திரும்ப பெற்றுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் படிப்பீங்க, அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுலேருந்து என்ன கிடைக்கப்படணுமோ அது மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு மேலே அந்த அலைவரிசை கிடைக்காது. அதை நாங்களே நெரிச்சு வச்சுருவோம். அப்போ எங்களுடைய அனுமதி இல்லாமல் அதுலேருந்து எதுவும் வராது. அப்போ அது எது வரைக்கும் உனக்கு தேவைப்படுமோ அது வரைக்கும் தான் தேவைப்படும். அதுக்கு மேலே அது தேவைப்படாது. அது வேலை செய்யாது. அப்போ ஒரு ஞானிகள் அருணகிரியோ மாணிக்க வாசகரோ உங்களுக்கு தெரியல, அவங்க 2 பேரும் அந்த அலைவரிசையை எது வரைக்கும் மக்கள்கிட்ட கிடைக்கணுமோ அது வரைக்கும் தான் கிடைக்க வைப்பாங்க. அப்போ எழுதினவங்களே என்ன பண்ணுறாங்க, திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்போ நீ எத்தனை முறை அதை நீ பின்தொடர்ந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய 5% 4% தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போ அதுதான் சொல்கிறாங்க, அந்த 4% கிடைச்சிச்சுல்ல, அடுத்தது 40% பெறணும்னா நீ இன்னொரு பாதையில் போ, அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் வழி காட்டுவார் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ நமக்கு தன்னை உணர்றதும் ஆழ்ந்து போகிறது தான் நமக்கு முக்கியம். மாணிக்க வாசகருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கல, அவர் நம்மளுடைய தலைவர் கிடையாது. அதில் நம்ம மாநில பொதுச் செயலாளரோ பொருளாளரோ கொள்கை பரப்பு செயலாளரோ கிடையாது. நம்ம யார்? தன்னை உணர்றவன். அவர் யார்? தன்னை உணர்ந்தவர். அவர் தன்னை உணர்ந்தவர், தன்னை உணர்றதுக்காக வந்தவர் நம்ம. அப்போ நமக்கும் அவருக்கு உள்ள உறவு என்ன? ஒன்றும் இல்லாதது, மௌனிச்சு போகிறது. அப்போ வான் கலந்தேன்னா திருவாசகத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல, சொல்லுங்க. திருவாசகத்தை மேலே தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ உடலையே கரைச்சிட்டாரு, திருவாசகத்தை கரைக்க மாட்டாரா? அவ்வளோ பெரிய உண்மையான ஒருத்தர் அந்த உடலை விட்டுராச்சும் போலாம்ல, ஏன் விடல? சொல்லுங்க. அது உடலே இல்லை, அது ஒரு நட்சத்திரமா இருக்கலாம், அது ஒரு மேக கூட்டங்கள் மாதிரி ஒரு 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 அழுத்தமா இருக்கலாம். அது என்னவா இருக்குன்னே தெரியாது இல்லை முதல்ல. அந்த மாதிரி தான் வடிவம். இப்போ நமக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்குது. இப்போ உடல் ரைட்டு அது எப்படி இருக்குது, அதானே மெயின். இப்போ என்னோட உருவமாக உள்ளே இருக்கிறவன் எப்படி இருக்குது? நட்சத்திரம் மாதிரி இருக்கா, காற்று மாதிரி இருக்கா, இல்லை கருப்பாக மேக கூட்டம் மாதிரி இருக்கா, இல்லை என்ன மாதிரி இருக்குது, இல்லை சின்ன சின்ன டாட்டா அணுக்கள் மாதிரி இருக்கா, என்ன மாதிரி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒரு உருவத்துக்குள்ளே இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் அதோட ஒரிஜினல் எப்படி இருக்குங்கிறத யாராலையும் பார்க்க முடியல. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ எதை கண்டாய்ங்கிறது தான் அவங்களுடைய கருத்துக்கள். நான் போற்றி இருக்கிறேன். எப்படி சிவன் எப்படி புலித்தோல்னா அது என்ன சொல்கிறாருன்னா, புலித்தோல் எதுக்குன்னா என்னை உணர முடியாதுங்கிறது தான் புலித்தோல். நான் போற்றிட்டு உட்காந்துருக்கேன், என்னை பார்க்க முடியாதுப்பா, என்னெல்லாம் உன்னால் அறிய முடியாது, அதுக்காக தான் புலித்தோலை போற்றிட்டு உட்காந்துருக்கிறேன். கீழே விரித்து உட்காந்துருக்கேங்கிறாருல, அவன் என்னை பார்க்க முடியாது. நீ பார்க்கறதுக்காக நான் ஒரு உருவத்தை பிரத்யேகமாக ஒரு பாம்பு கும்பலாக சுற்றிட்டு உட்காந்துருக்கேன், இதை வேணால் பார்த்துக்க. ஆனால் என்னை பார்க்க முடியாது. என்னை பார்த்தா நீ தொலைஞ்சு போவாய், நீ மாணிக்க வாசகன் மாதிரி வான் கலந்துருவ அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை நம்ம உணர்ந்து வேலை செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது தான் நாமளும் சொல்லுவோம். அப்போ ஒரு குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டியது, ஒரு ஞானியிடம் இருந்து கிடைக்க வேண்டியது, ஒரு தியானத்திலேருந்து கிடைக்க வேண்டியது, அந்த அந்த பிரபஞ்சத்திலேருந்து எது கொடுக்கப்படுதோ அதை நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதை கிடச்சிருச்சுன்னா உங்களை யாரும் அழிக்க முடியாது. அதுதான் சொல்கிறது, குருவுடைய ஒரு சொல் போதும், வாழ்நாளில் எவனுமே அவங்கள வீழ்த்த முடியாது. அந்த ஒருத்த வார்த்தையை வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். எல்லா இடத்துலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க.
அப்போ யார் நினச்சாலும் உங்களை வீழ்த்த முடியாது. தினந்தோறும் துன்பம் வருங்கிறாரு குரு. வரட்டும், நான் அதை பேஸ் பண்ணுறேங்கிறாரு. நீ பேஸ் பண்ணாதான் நான் டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம அதை உணரணும், பார்த்துக்கணும். அதுதான் அதோடைய வடிவம். அப்போ ஒரு குரு நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, துன்பத்தை, உன்னுடைய துன்பத்தை நீயே அனுபவித்து சரி செஞ்சுக்கப்பா, அதை நீ வளர்க்காத. என்னால் நீ சலுகைப்பட்டுட்டேன்னா மீண்டும் ஒரு பிறப்பு நீ எடுக்கிற மாதிரி ஆயிரும். சலுகையெல்லாம் பெறாத. நான் உன்னை நான் வழி நடத்துகிறேன்ல, ஏன்னா நானே அலைவரிசையாக இருக்கிறேன், நான் எப்படி உன்னை தப்பாக விட்டுருவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அது. அப்போ நம்மளை வழி நடத்துகிறவர் மனம் இல்லாமல் இருக்கணுங்க. மெயினே அதான். அவர் மௌனமாக இருக்கணுங்க. அவர் உணர்வற்று போயிருக்கணுங்க. அது இந்த உலகத்தில் பிரபஞ்சம் தாங்க இருக்கு. இதில் ஒரு சப் கொஸ்டின் டிஸ்கஷன். இப்போ ஆக்சுவலி நம்ம குருவிட்ட டோட்டல் சரண்டர் ஆகக்கூடிய நிலையில் வருமா, ஜஸ்ட் ஒரு டிவோஷனல் லெவலில் உள்ள அந்த இது வருமா, இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இது ஒரு சரண்டர் அப்படிங்கிறதோட அந்த 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 விஷயத்துலேருந்து மாறாமல் அப்படி நிற்கணும். அப்போ மாறாமன்னா எப்படின்னா, நமக்கு ஒன்று நடக்கலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, போக்குறாது. அப்போ ஒன்று நடக்கலைனாலும் அங்கேயே இருக்கணும். அப்போ எவெல்லாம் நடக்கலைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறானோ அவன் ஒரு நாள் நடப்பான். இவ்வளோதான் இதோடைய கான்செப்ட். அப்போ நடந்தால் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவன் தன்னை உணர மாட்டான். அப்போ அவன் லைஃப் லேட் ஆகும். அப்போ இந்த மகிமை, நடக்கணும், பிரபலம், இந்த மாதிரி இருக்கிறவன் ஒரு குருவோட பயணிக்க முடியாது, பயணிக்க மாட்டான். அவன்லாம் என்னன்னா, ஒரு நதியில் மூணு வடிவமாக பிரிஞ்சு போகும்ல, அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் பிரிஞ்சு போயிடுவான். அப்போ 6 மாதம், 1 வருஷம், 10 நாள், 20 நாள் காணொலி கேட்பான், பயணிப்பான், வருவான், பேசுவான், வைப்பான், சாம்பிராணி போடுவான், சாமிம்பான், குரும்பான். அதுக்கப்புறம் வேற ஒரு நதியில் பிரிஞ்சு போயிடுவான், நிற்க முடியாது. அப்போ அவனுக்குள்ளே என்ன நிகழணும்னா, கொடூரமான வறுமை நடந்தாலும் இந்த குருவை விட்டு அகலாமல் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு லயம் கிடச்சிருச்சுன்னா அவன் ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். இப்போ ராமகிருஷ்ணருக்கு கொடூரமான நடந்த போது காளியை விட்டு அகலவே இல்லை. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லா சூழல்லையும் அந்த சக்தியை விட்டு அகலக்கூடாது. வாழ்வோ சாவோ நின்னே தீரணும்னு உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் தடுத்து ஆட்கொள்ளாது. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வைராக்கியத்தை நீங்கள் உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் அது உங்களை வேலை செய்ய விடாமல் அது தடுத்து ஆட்கொண்டுரும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வாழ்வோ சாவோ நம்ம ஒரு இடத்துல நின்னாகணும் அப்படிங்கிற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கணும். அப்போ நின்னாதான் அந்த பிரத்யேகமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கோ வளர்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அப்போ உங்களை என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணும். ஒரு குருநாதர்கிட்ட ஹோல்ட் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அந்த குருநாதர் பேசுறத உணர வைக்கும். அவரோட இருக்கிறது கிடையாதுங்க, அவர் பேசுறது புரிய மாட்டுது, அதை உணர முடியலை. அப்போ உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அது ஹோல்ட் பண்ணி உன்னை நிறுத்தி உன் செவியை ஓப்பன் பண்ணி கேட்க வைக்கும். அப்போ கேட்கும்போது உனக்குள்ள ஒரு லயம் ஏற்படும். அப்போ அடுத்தது என்ன ஏற்படும், உனக்குள்ள ஒரு நிஷ்டை ஏற்படும், ஒரு ஆழ்ந்த நிலை ஏற்படும். அடுத்த கட்டத்துக்கு என்னாகும், இந்த காற்றோட தன்மைகள் மாறுறதும், நரம்பு மண்டலங்கள் மாறுறதும், சில காட்சிகளும் சில வடிவங்களும் பிரபஞ்சத்திலேருந்து உனக்கு காட்டப்படும். அப்போ தினந்தோறும் என்ன நடக்கும்னா, தியானத்தை விட்டு நீ அகல மாட்ட. அப்போ நீ வேலைக்கு போனாலும் உனக்குள்ள என்ன நடக்கும்னா, அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ண பற்றியா, அது பசுமையாக மீண்டும் எப்போ நீ உட்காருவன்னு உனக்கு ஏற்படுத்தும். அப்போ உன்னை என்ன தூண்டும், நீ அந்த தியானத்துக்கு வரணும். நாம் காலையில் ஒரு அனுபவத்தை பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த அறையில் போய் எப்படா உட்காருவோம் அப்படிங்கிற அந்த லயம் உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த லயம் கிடைக்கும்போது நீ போய் அங்கே உட்காரும்போது மீண்டும் காலையில் நடந்த மாதிரி நடக்காமல் மாலையில் வேறு மாதிரி நடக்கும். அப்போ என்னன்னா, காலையில் இருக்கிற அலைவரிசை வேற, மாலையில் இருக்கிற அலைவரிசை வேற. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறுபட்ட அலைவரிசைகள் போகும். அப்போ நீ பல்வேறுபட்ட அனுபவங்களை நீ பார்க்கணும். அதனால தான் கனவோ காட்சியோ வந்தால் அதை நீ ரசிச்சுட்டு விட்டுரு. குருக்கிட்ட கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் உண்மையாக ப்ரொஃபஷனலாக யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ 100கணக்கான 1000கணக்கான அலைவரிசையோடு அவங்க அனுபவிக்கணும். அந்த அலைவரிசை உள்ளே சில காட்சிகளையோ சில வடிவத்தையோ காட்டி கொடுக்கும். அப்போ அதை எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் ஒரு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அதெல்லாத்தையும் என்னென்னா 3 நாள் 4 நாள் 2 மாதம் அதெல்லாம் அப்படியே கடந்து போயிடும். அப்போ நெக்ஸ்ட்டு உனக்கு வரும். ஏன்னா ஒரே அலைவரிசை உன்னை வழி நடத்தாது, அதை புரிஞ்சுக்கணும்.
அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நாகத்தன்மையோட அலைவரிசை வந்து உன்னை வழி நடத்தும். ஒரு நட்சத்திரத்தை தன்மை, வால் நட்சத்திரத்தோட தன்மை அலைவரிசை வந்து உனக்கு வழிகாட்டும். சூரியன்லேருந்து ஒரு தன்மை வந்து உனக்கு வழிகாட்டும். அப்போ எல்லா வடிவத்துக்குள்ள இருந்தும் பல்வேறுபட்ட சூழல்லேருந்து வழிகாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் நீ வந்து இப்போக்கி சரி செய்ய முடியாது. இப்போ உனக்கு ஒரு ஆடிட்டர் மாதிரி வச்சு நீ கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. வந்திருக்கிறத எல்லாத்தையும் ஃபைல் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அப்படியே நீ கடந்து தான் போகணும். ஒரு நாள் உனக்கு நல்ல அனுபவம் பெறும்போது எந்தெந்த அலைவரிசை எவ்வளோ நாள் உன்னோட இருந்து வேலை செஞ்சாங்கன்னு டீட்டெயிலிங்காக உனக்கு ஒரு ரிட்டன் ஃபைல் மாதிரி ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. டீட்டெயிலிங்காக கொடுத்துருவாங்க. எந்த ஆண்டுகளில் எத்தனை மணி நேரம் எந்தெந்த அலைவரிசைகள் உனக்கு உள்ளே இருந்துச்சு, மேற்கு தொடர்ச்சி மலையில் உனக்கு என்ன கிடச்சிச்சு. அதே மாதிரி நார்த்தில் போகும்போது உனக்கு வந்து பொத்தாம்பொதுவாக தியானம், பிரபஞ்சம், சித்தர்கள் அப்படிலாம் கிடையாது. எந்த அலைவரிசை எதனால் உனக்கு கிடைக்கப்பட்டது, அது என்ன கலரில் இருக்குது, அது என்ன வடிவம், அது எத்தனை மணி நேரம் உனக்குள்ளே இருந்துச்சு, அது எத்தனை நாள் இருந்துச்சு, அது அடுத்த கட்டம் அது போகும்போது இன்னொன்று எது வந்துச்சு, இப்போ இது ஏன் வந்துச்சு, உனக்கு அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், உனக்கு அதுக்கு என்ன கம்யூனிகேஷன், இதெல்லாம் உனக்கு காட்டப்படும். இதெல்லாம் உனக்கு உணர்த்தப்படும். அப்போ ஃபுல்லாக ஒருத்தர் ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாத்தையும் உணர்ந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இந்த அண்ட சராசரத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல்வேறுபட்ட சூழல்களை அவர் உணர்றாரு. அப்போ அவர் வந்து பிரமிக்கிறாரு. அப்போ ஆழ்ந்து போகிறாரு. அப்போ மக்கள்கிட்ட ஒரு சார்ந்த கருத்துக்களை முன்னிறுத்தாமல் வெட்ட வெளிங்கிற கருத்துக்களை முன்னிறுத்துறாரு. எல்லாம் சார்ந்தது. அப்போ இது என்னதும் அல்ல ஒன்றுதும் அல்ல. இதான் வெட்ட வெளியோட கான்செப்ட். இப்போ நம்மளுடைய எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய விஷயம், இது என்னதும் இல்லை, நான் கொடுக்கறது ஒன்றுதும் இல்லை. அப்போ பார்த்துட்டுங்க, அவ்வளோதான். அப்போ இதுக்கு பேர் என்ன, ஒன்றும் இல்லை, இது யாருடைய பொருளும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் உங்களுக்குள்ள கிடைக்கணும் அப்படின்னா நீ வந்து ஸ்டெடி அந்த ஒரு இடத்துல தாக்கு பிடிச்சி நிற்கிறது தான். உலகத்தில் பெரிய தலை சிறந்த விஷயம் என்னன்னா, ஒருத்தர் நம்புறது. அசாத்தியமாக நம்பி நிற்கணும், அசாத்தியமாக நம்பி நிற்கணும். அவர் ஏமாற்றிட்டு போகிறாரு, அவர் ரொம்ப ஏமாற்றிட்டு போகிறாரு. எவ்வளோதான் ஏமாத்தட்டுங்க. ஏங்க அந்த உலகத்தில் நம்மளை ஏமாத்தலைங்க, அவர் பிரபஞ்சத்தை ஏமாத்துறாருங்க. என்னங்க ஏமாற்றிட்டு போகிறாரு, ஏமாத்தட்டுங்க. ஆனால் ஒன்றை பிரபஞ்சம் ஏமாத்தாதில்ல, நீ அமைதியாக நின்று. புரியுதா? இந்த உலகத்தில் யாரை வேணாலும் ஏமாற்றலாம், பிரபஞ்சம் யாரையும் ஏமாத்தாது. பிரபஞ்சத்துக்கு ஏமாத்துறதுக்கு நேரமும் இல்லை, அதை ஏமாத்துறதுன்னா என்னன்னே தெரியாது முதல்ல. அப்போ நீ இதை பெரிதுபடுத்துற, அவர் ஏமாத்திட்டாரு. யாரை நாங்கள் நம்புறது? நீ ஏன் நம்பணும்? நீ ஏன் நம்பணுங்கிற? நம்பாத, நின்று கடத்தலை, அவ்வளோதான் விஷயம். அப்போ இதெல்லாம் புரிதல் ஏற்படலை. அப்போ அவங்க எதை நினைக்கிறாங்கன்னா, அதிசயம், ஆச்சரியம், கனவு, காட்சி, ஏதாவது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செய்தி இருந்தால் மட்டும்தான் ஒரு குருவோடையோ ஒருத்தரோட ஒரு தியானத்தோட டைப்பில் இருக்கிறாங்க. இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. இந்த பிரபஞ்சத்துலேருந்து நான் பார்த்தது என்னெல்லாம் ஒரு இடத்துல பிளைனாக விட்டுருச்சு, அனாதை மாதிரி ஆகிட்டேன், அப்படியே வெறுமனையாக ஆகிட்டேன். ஆனால் நான் வந்து அடிக்கடி என்னை எப்படி புதுப்பிச்சுட்டேன்னா, வாழ்வோ சாவோ உன்னை நம்பி நிற்பேன். நீ வரலைன்னாலும் பரவாயில்ல, என்னால் உணரவே முடியாது, அப்படியே வறுமை கொடுமை. ஆனால் நான் அடிக்கடி என்னை நானே புதுப்பிச்சு, நீ இந்த உலகத்தில் எங்கே இருக்கன்னு தெரியாது, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் ஒன்றை தான் நம்புறேன்னு தினந்தோறும் அந்த பாதை தவறாமல் நின்றுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் மறக்கவே முடியுங்க, ஒரு 7:15 8 மணி போல் ஒரு சந்தில் ஒரு கல்லாக இருந்த ராமன், லட்சுமணன், நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு சீதா தேவி கல் சிலைங்க. அங்கே போய் உட்காந்து அழுது கதறி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் அதிலிருந்து ஒரு 5 ஆண்டுகளில் நிஜமான ராமனுடைய அலைவரிசையும், சீதாவுடைய அலைவரிசையும், பதஞ்சலியுடைய அலைவரிசையும், அந்த வடிவத்தை கொஞ்சோண்டு பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு கல் சிலைகிட்ட வந்து நின்னவனுடைய வளர்ச்சியை பாருங்கள். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கல் சிலையை நிஜமாக ஒருத்தன் நம்பினான். நான் வந்து எப்படி நம்பினேன்னா, என் மனைவி என்னை பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்ணலை, என்னுடைய மனைவியோட தந்தையார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, இந்த மாதிரி பையனை நம்ம வந்து பொண்ணு கொடுத்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, என்னையே எனக்கு பிடிக்கலை, ஸ்ரீராமா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா, எனக்கு ஒரு லைஃபு கொடுக்கக்கூடாதா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஒரு லைஃப் கொடு, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளி அப்படின்னு ராமன்ட்டையும் சீதாட்டையும் பதஞ்சலிட்டையும் ஒரு முட்டு சந்து
அந்த தெருவே மோசமான தெரு தஞ்சாவூரில் இன்னைக்கு இருக்கு அந்த கோவில். அந்த கோவிலில் அந்த மறக்க முடியாத நிகழ்வுகள் செய்யும்போது அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் என் மாமனார் என்னை பார்த்த விதம் வேற, என் மனைவி என்னை பார்த்த விதம் வேற. வறுமை தான், ஆனால் ஒரு நாள் கூட என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே எல்லாம் மாறி போச்சு. ஆனால் அதில் பியூட்டி என்னன்னா, ஒரு கல் சிலையை பார்த்தவன் உருவத்திலேருந்து வெளியில் வந்தான் பாருங்க. அப்போ அந்த கல் சிலை எப்படின்னா நிஜமாவே நம்பினங்க, இவன் தான் ராமன். அப்படியே அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே செத்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு நின்றேன். என் வாழ்நாளில் மறக்க முடியாது. ராமேஸ்வரம் மண்ணு இந்த நிமிடம் நான் இப்போ கூட போயிட்டு வந்தது கூட அந்த ராமநாதபுரம் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சோண்டு உணர்றோம்னா அன்னைக்கு நம்ம அந்த கல் சிலைக்கிட்ட ஸ்ட்ராங்காக நின்றோம் பாருங்க, அதுதான். அப்போ உன்னுடைய பக்தி, உன்னுடைய திருவாசகம், உன்னுடைய அந்த திருப்புகள் இதெல்லாம் என்னன்னா நீ ஒரிஜினலாக நம்பணும். அது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். உன்னால் நிற்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ உனக்குள்ள இருக்கிறதுனால செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ள வரணும். ஞானம்ங்கிறது சாக போற மாதிரி ஒரு சூழல் வந்து அதை வெல்லணும், அதான் ஞானம். ஆனா மரணம் மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் வரும், அப்படி ஒரு ஒரு துன்பம் மாதிரி ஒரு வாழ்க்கையில வரும். ஆனா அதை ஒரு சுவாரஸ்யமா கடைசி நேரத்தில் அப்படி மாற்றுவாங்க. அந்த வடிவத்தை வந்து அப்படியே மாற்றுவாங்க. அதை வந்து உங்களால் வந்து ஜீர்ணிக்க, உங்களால் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்போ நீங்கள் வந்து ஒரு கல் சிலையை வணங்கிக்கிட்டு இருந்தவன் அவனுடைய கான்செப்ட் எப்படி மாறினுச்சு பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் அதே ராமன் சிலையை இன்னமும் வழங்கிக்கிட்டு பல 1000 பேர் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே என்னென்னா அதை கல்லாக பார்க்குறாங்க, அதை கடவுள் மாதிரி கமிட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அதுக்கு எனக்கு கொடு, எனக்கு அதை கொடு. நான் என்னன்னா எனக்கு ஒரு லைஃப் கொடு, உன்னை நம்புறேன்யா. நைட்டுங்க எவனுமே இல்லை அந்த தெருவில், வேற யாருமே கண்ணு முன்னாடி இல்லை, நீயும் உன்னோட மனைவி 2-3 பேர் நிற்கிறீங்க இல்லை, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்கு ஏதாவது லைஃப் கொடுப்பியா? இப்படிதான் நான் கேட்டேன், எனக்கு லைஃப் கொடுப்பியா? இங்கே எவனுமே இந்த சீட்டில் இல்லை, ஆனால் நீ இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஆனால் லைஃப் கொடுத்தாங்க, லைஃப் கொடுத்தான். அதுதான் இந்த உரை. புரியுதுங்களா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களுக்கு ராமேஸ்வரத்தில் ஆன்ம விடுதலை கொடுத்ததுன்னா இந்த ராமன் தான். அதான் காரணம். அப்போ நீ ஸ்ட்ராங்காக நின்னா எப்படி மிஸ் ஆகுவ? எப்படி மிஸ் ஆகுவ? என்னெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ நிற்க மாட்டேங்கிறதான் பிரச்சனை. அப்படியே வந்து கதையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. துன்பம், பெரிய துன்பம் வருங்க, எல்லாருக்கும் வருங்க. இந்த நாட்டை ஆள்ற அரசன் கூட, ராஜா கூட ஒரு நாள் ரோட்டுக்கு வந்துடுவாங்க, சத்தியமாக வந்துடுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியாது. இந்த இண்டிகோன்னு ஒரு விமானம் இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு 3 நாளாக லோல் போட்டு லொங்கு போட்டுருக்காங்க, தெரியுமில்ல? நான் இப்போ வந்து சமீபத்தில் ஸ்ரீலங்காவுக்கு போனேன். ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது அந்த விமானத்தில் டிக்கெட்டு போட்டோன்னே, ஏன்ப்பா இந்த விமானத்தில் போட்டிங்க, இதில் காற்றே கிடைக்காது, ஆக்சிஜன் இல்லாமல் முடிச்சிடுவாங்களே மொத்தமாக நம்ம கதையை அப்படின்னு கேட்டேன். இல்லையா, அந்த ஃப்ளைட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு, எனக்கு போன அனுபவம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திருப்பி போய் அந்த விமானத்தில் நம்ம போய் உட்காந்தோம். அந்த இண்டிகோ விமானத்தில் நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் பயணிக்கிறோம், எங்கள் இலங்கைக்கு கதிர்காமம் போகிறதுக்கு. போய் உள்ளே உட்காந்தோன்னே அந்த டைமிங் எல்லாம் வந்துடுச்சு. அப்படியே ஆக்சிஜன் லெவல் அப்படியே குறையுது, ஏசியோட லெவல் அப்படியே குறைஞ்சு, அப்படியே அந்த சுவாசம் என்னன்னா அப்படியே கீழே ட்ராப் ஆகுது. அப்படியே மூச்சு விட முடியாமல் அழுத்தம். எனக்கு தெரியுது கண்டிப்பாக இது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்த போது, மோசமான விளைவை ஏற்படுத்த போதுன்னா அப்படியே ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் சொட்டிங்க. அந்த மூச்சு அழுத்தம் அப்படியே கீழே போயிடும். அந்த சர்வீஸ் பண்ணுற அந்த லேடி அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, கேட்டால் அவங்கெல்லாம் அது கேரே பண்ண மாட்டாங்க, பறக்கும்போது வந்துடும் அது இதுங்கிறான். பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வேண்டாம் இறங்கிடுறாங்க, கத்துறாங்க. அப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே சொன்னோம், டேய் ரொம்ப கீழே போகுது சுவாசம், இது வந்து சரியா இல்லை, இது ஏன் ஒரு பைலட்டுக்கு, இதை ஏன் வந்து உங்களுடைய நிர்வாகத்துக்கு தெரியலை, இது எவ்வளோ பெரிய தவறு. அத்தனை பேருடைய சுவாசமும் கீழே போயிடுச்சுங்க, அப்படியே லோக்கு போயிடுச்சு. அங்கே இருந்தவன் ஒரு 200 சொச்சம் பேர் இருந்தால் அத்தனை பேருமே இறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறினுச்சுங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அப்படியே மாறுது. அப்படியே எனக்கெல்லாம் வந்து என்ன, அந்த உள் சுவாசத்தால தப்பிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதட்டம். அப்போதான் நம்ம சொன்னோம், இவங்க ரொம்ப எல்லை மீறி போறாங்க. இந்த நிறுவனம், இண்டிகோ நிறுவனம் இருக்குல்ல, சந்தி திரித்து வாசல்ல வந்து நிற்பாங்க. இவங்க வந்து மூச்சு காட்டுக்கிட்ட தியானத்திலே உயர்ந்த நம்மகிட்டே நம்ம காற்றை பறிக்கிறாங்கன்னா இவங்களை ஒரு நாள் ரோட்ல நிப்பாட்டணும்ப்பா.
அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் ரோட்ல நிப்பாட்டணும் வைங்கள, ஏன்னா காற்றுக்குனே உரியவன் நம்ம காற்றே பறிச்சுட்டாங்க. அப்ப என்னுடைய அடையாளத்தை நீ பறிச்சல்ல, உன்னை ஒரு நாள் ரோட்ல நிப்பாட்டுறேன். அப்படிதான் அந்த விமானத்துல சொல்லிட்டு வந்தோம். ரோட்ல நின்னாங்களா, நிக்கிறாங்களா, அதான் விஷயம். அப்ப என்னன்னா, செய்யற வேலையை ஒழுங்கா செய்யலைன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் 2000 விமானத்தை வச்சிரு, 1500 விமானத்தை வச்சிரு, என்ன வேணாலும் வச்சிரு, என்ன ஆயிடுச்சு? உன்னால என்ன பண்ண முடியுது? இதான் விஷயம். அப்ப முழுமையா நீ நம்பி இருந்தனா, உன் சொல்லு இருக்குல்ல, அது ராமனுடைய வில்லோட பவரா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும். நின்னு பாரு, நரகம் சொர்க்கமா மாறுங்க. குருநாதர் கடவுளா காட்சி கொடுப்பாங்க. நீ நிக்க மாட்டியே, அதுதானே பிரச்சனை. அந்த ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டியே, அந்த ஒரு கிரிப் இல்லையே, அந்த உண்மையான விஷயம் இல்லையே. அந்த வாளை உருவும் போதே ஒரு மாவீரனுக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்கும்ல, அது இல்லையா உங்ககிட்ட? அப்படியே நோஞ்சு போய், நீ ஏற்கனவே நொந்தவன், என்கிட்ட வரும்போது ஒரு மாவீரன் மாதிரி வரணும்ல, அப்படியே நொந்து நூலாகி போய் அப்படிதாப்பா இருக்கும் வாழ்க்கை. நொந்தவன் தாப்பா வாழணும், கெட்டவன் தாப்பா வாழணும், தோத்தவன் தாப்பா ஜெயிக்கணும், அழுதவன் தாப்பா ஜெயிக்கணும். புரியுதா? ஜெயிச்சவன் ஜெயிக்க கூடாது, தோத்தவன் தான் ஜெயிக்கணும், அழுதவன் தான் ஜெயிக்கணும். அப்ப உன்கிட்ட நோயோட இருக்குன்னா ஒரு மாவீரன் மாதிரி வாழ உருவும். அப்ப குரு என்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். உன்னுடைய நம்பிக்கையில குரு திக்குமுக்கு ஆடி போயிடணும். புரியுதா? நல்லா இந்த பிரபஞ்சத்தை சமயத்துல தலைவலியை உண்டாக்கிடுவேன். தீவிரமா நம்புவேங்க. நானு மலையோட உச்சிக்கு போய் நின்றுக்குவேங்க, இங்க இருந்து குதிச்சிருவேன் அப்படிம்பேன். குதிச்சு அங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, செத்து தொலைன்னு ஓடி போயிடுவாங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அது இந்த கவட நாடகம் வாங்கலாம் அந்த மாதிரி இல்லாம உடல் முழுக்க அப்படியே உடல்ல இருந்து அப்படியே உணர்ந்து அப்படியே அந்த கல் அந்த மலையெல்லாம் அப்படியே கொதிக்குங்க. அந்த மாதிரி ஒருத்தன் அந்த ஆசுவாசத்தை கதறது இருக்குல்ல, அப்ப அந்த சராசரி இடி இடிச்சா சுத்தி எல்லாரும் பயப்படுறோம்ல, அந்த மாதிரி உண்மையான ஒரு ஞானத்தை தேடுறவனுக்கு, இறைவனை தேடுறவனுக்கு அவன் குரல் இருக்குல்ல, அந்த பசி அவனுக்கு கேக்குங்க. நான் அழுதங்க மேற்கு தொடர்ச்சி மலை, அப்படி கத்துனங்க, அது கேட்டுச்சுங்க. அப்படி வந்துச்சுங்க. அப்படி ஆகாயமா அப்படி ஒரு கிளவுடுல ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்த அப்படியெல்லாம் அந்த உணர்ந்து நின்னோம். பழனி மலையில இன்னைக்கு சொல்றேன், எத்தனை 1000 பேர் போகர் பேரை சொல்லி, எத்தனை 1000 பேர் போகரால பலன் பெற்றவன் யாரு பலன் பெற்றா? அப்படியே அந்த உணர்ந்தோம், அவ்வளவுதான். என்னைக்காவது ஒரு நாள் போகர் மாதிரி ஒரு அலைவரிசைகிட்ட நீ ஆழ்ந்து போ, என்ன பாக்குறியா இல்லையான்னு பாருங்க. நீ ஆழ்ந்து போ, எனக்கு தெரியும் நான் யாரு அவர் யாருன்னு. நீ ஆழ மாற்ற, அதனாலதான் என்ன யாரு அவர் யாருன்னு தெரியல. அவரை நான் பார்க்கறதுக்கு, அவருடைய கலக்கிறதுக்கு, அவருடைய பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படின்னா, அந்த நம்பிக்கைங்க செத்தாலும் பரவாயில்லன்னு நிக்கிறது இருக்குல்ல, அந்த வாழை உருவன விதம் இருக்குல்ல, அதாங்க. எத்தனை இரவு தெரியுங்களா? திருநெல்வேலிக்கு மதுரையிலேருந்து போறதுக்கு காசு இருக்காது, மதுரையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு காசு இருக்காது. ஆனா என்னுடைய அசாத்தியமான நம்பிக்கை இருக்கு பாருங்க, எவனாலையும் அந்த அசாத்தியமான நம்பிக்கை தாங்க ஞானத்தையோ இறைவனையோ பெற முடியும். உணவு இல்லை, உடை இல்லை, தங்க இடம் இல்லை, காசு இல்லை, வறுமை, குழந்தை, எல்லாம் ஒண்ணுன்னா பரவாயில்ல, எல்லாமே ஃபெயிலியர், டோட்டல். ஒரு பொருள் வந்து வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொருள், இந்த உலகம் முழுக்க எல்லாம் என்ன வேஸ்ட்டுங்கிறா, ஒரு நாள் நான் வருவேன்டா, நான் மனிதனால நான் ஜெயிக்க மாட்டேன்டா. நான் அன்னைக்கே சொன்னதான், மனிதனால ஜெயிக்க மாட்டேன்டா, இந்த இறை சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதால நான் மீண்டும் வருவேன்டா அப்படிங்கிறது தான் அந்த அந்த வெறும் வார்த்தை கிடையாது, வெறும் நம்பிக்கை கிடையாது, பூஜை கிடையாது, அந்த வைராக்கியம். தினந்தோறும் ஒவ்வொரு மணி துளியும் அந்த வைராக்கியம் தான் நம்மளை தியானமா மாத்துனுச்சு, தக்க வச்சுச்சு, சொல்லி கொடுத்துச்சு, தொழில அந்த கலையை உருவாக்கினுச்சு, பல்வேறுபட்ட இடங்களுக்கு போச்சுச்சு. அப்ப காசு, பணம், வறுமை எல்லாம் தாண்டி ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கணும்? 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா காசு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி அலைவரிசை என்னால உணர்ந்திருக்க முடியுமா? காசு கிடைக்கல, ஆனா தியானம் கிடைச்சிச்சு. யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு அப்படி பேர் அமைதி கிடைச்சிச்சு திருப்பரங்குன்றத்துல. ஒவ்வொரு நாளும் அப்படி உணர்ந்தேன் திருப்பரங்குன்றத்துல. அப்படி ஒரு வடிவத்தை காலை மாலை தியானம் உட்கார்ந்து
மலையை பார்க்கறது, மலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த திருப்பரங்குன்ற மலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு பார்ப்பேன், காலைல பார்ப்பேன், மத்தியானம் பார்ப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவனாவது ஒருத்தன் வர்றானா, எவனாவது ஒருத்தன் ஆகாயத்துல பறக்குறானா? ஆனா எவனுமே பறக்கலைங்க. ஆனா கடைசியில நம்மளை நிக்க வச்சான் பாருங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்க. லைஃப்ல அந்த காத்திருப்புக்கு ஒரு பிரபஞ்ச வெகுமதி அளிக்குங்கிறதுக்கு நம்ம ஒண்ணு சொல்றோம். ஏன்னா இந்த மனித கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் தூக்கி வீசி எந்திட்டு போயிருங்க. கொண்டு போய் எங்க பண்ணுவாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல கொண்டு போட்டுருவாங்க. மனிதருக்கு சக மனிதனை வாழ வைக்கணும்னு எவனுக்கு விருப்பம் கிடையாதுங்க. சொந்த அண்ணனுக்கு கூட தம்பியை வாழ வைக்கணும்னு விருப்பம் கிடையாதுங்க. சும்மா ஆக்டிங் கொடுப்பாங்க. எவனோ ஒரு 100 பேர்த்துல 10 பேர் தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன்கள்லாம் உறவா இருக்கிறாங்க. பாக்கி எல்லா பேரும் நடிக்கிறாங்க. சும்மா ஒரு ஆக்டிங்க கதையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரியுங்க, ரொம்ப போருங்க. அவங்களே ஏமாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப போருங்க. அவங்களே ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு சும்மா ஏமாத்துறாங்க. ஆனா இந்த மனிதர் இன்னொரு மனிதனை வீழ்த்திடுவான். நீங்க இங்க இருக்கிற யாராவது நீங்க ஜெயிக்கணும்னு எவனுமே நினைக்க மாட்டாங்க. எவனும் நினைக்க மாட்டான். ஒரு ஸ்டேஜில் பொண்டாட்டி புள்ள கூட வெறுத்துட்டு உங்களை விட்டு ஓடி போயிடலாமான்னு நினைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல எவனுமே இருக்க மாட்டான். சூசைட் பண்ணிக்கணுங்கிற ஒரு தாட் மட்டும்தான் நிலையா வரும். ஆனா ஒருத்தன் வருவாங்க, உங்க ஹீரோ என்ன அவள் தான் முடிஞ்சிச்சா அப்படின்னா வருவாங்க ஒரு ஹீரோ பிரபஞ்சத்துல இருந்து. அவன் வாழ்க்கை அழிப்பாங்க, உண்மையிலே அழிப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற வசனம் மாதிரிலாம் கிடையாதுங்க, உண்மையிலே அழிப்பான். அப்ப இந்த மலேசியாவில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில ஒரு 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 சூழல்ல நான் அப்படி கீழே விழுகும்போது அப்படியே இந்த பிரபஞ்சம் அப்படி தூக்கி அப்படி நிறுத்திருக்கு பாருங்க. அப்படி ஒரு வங்கக்கடல்ல இருந்து ஒரு 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 அலை அப்படி எழுந்து நின்று அப்படி இருக்கான். போடா, அங்க உனக்காக ஒன்று வெயிட்டிங், போ அங்க அங்க ஒரு பெரிய வெளிச்சமே உனக்காக காத்திருக்கு, போ அப்படின்னா. அதுதான் அப்ப லைஃப்ல நான் ஒன்று உணர்ந்தது என்னன்னா, எனக்கு ஒரு வாட்டி மலேசியாவில் ஒரு சின்ன இன்சிடென்ட் அடிபட்டுச்சு. அந்த அடிப்பட்டதை நமக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. அப்ப அந்த மலைத்தொடருக்கு ஏறும்போது தான் தெரிஞ்சிச்சு, இன்னும் 10 வாட்டி அடிபடுறேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை எனக்கு உருவாக்கி கொடு. இந்த லைஃப் ஆஃப் த கோல்டு. இந்த மாதிரி அடிபடலைன்னா இந்த மாதிரி மலைத்தொடரை எனக்கு கிடைச்சிருக்குமா? அந்த மலைத்தொடர்ல எனக்கும் அந்த மலைத்தொடருக்கும் நடந்த அந்த அனுபவத்தை என்னால பார்த்துருக்க முடியுமா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஒரு துன்பம் காரணம், ஒரு துயரம் காரணம். ஒவ்வொரு துன்பமும் என்னை வாழ வச்சுக்குது, என்னை வழி நடத்துது, என்னை கிருப்பா நிக்க வைக்குது. ஒரு கோயில் சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கு வேதம், மந்திரம், இந்த நவதானி எல்லாம். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு பிரதிஷ்டை பண்றதுக்கு துன்பம் தான் வேணும். எவனுக்கெல்லாம் துன்பம் இருக்கோ, எவனுக்கெல்லாம் நோய் இருக்கோ, அவன் சிலையா பிரதிஷ்டை பண்ணப்படுவான், அவன் ஆராதிக்கப்படுவான், அவன் கொண்டாடப்படுவான். அந்த தகுதி குவாலிட்டிங்கிறது வறுமை தான். அதுதான் கடவுளை தொடர்பு கொள்றதுக்கு, ஞானிகளை தொடர்பு கொள்றதுக்கு ஒரே ஆயுதம், ஒரே ஒரு செயல் வறுமை தான். அதுதான் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இது பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை உன்னால அந்த ஜேர்னியை நீ என்ஜாய் பண்ண முடியும். நீ இப்ப என்னடா இது இவ்வளவு பெரிய வறுமையை இவர் ஸ்லாக் ஆக்கிறாருன்னு நினைப்ப. சத்தியமா அப்படி கிடையாது. நீ நிச்சயமா இந்த வறுமையே ஒரு அழகா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்போ உனக்கு தெரியாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிரபஞ்சத்தோட பேர் அலைவரிசை உனக்குள்ள மனம் கொஞ்சம் அமைதியாகும் போது நீ ஒன்று அனுபவிப்ப பாரு. அன்னைக்கு தான் தெரியும் அது என்னன்னு. அது வரைக்கும் உனக்கு தெரியாது. அது வார்த்தையால உனக்கு நான் சொன்னா உனக்கு புரியாது. காளியையும் நடராஜருடைய நடனத்தை உண்மையிலே யாரும் பார்த்தது கிடையாதுங்க. அதுக்கு சாட்சியாக தான் பதஞ்சலியும் வேக்கர பாதரையும் வச்சான். அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே அடிமையாயிட்டாங்க. புரியுதுங்களா? இந்த டோட்டல் சரண்டர் மையம்ல அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நாள் இந்த காஸ்மிக் எனர்ஜியை, உண்மையான எனர்ஜியை பார்க்குற நாள் இருக்குல்ல, ஐயோ அவ்வளோதாங்க. அதுக்காக நீங்கள் எந்த தியாகத்தையும் செய்வீங்க, எத்தனை தோல்வியை வேணாலும் சந்திக்கலாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த நாகமலைங்கிற அந்த மலேசியாவில் அந்த மலைத்தொடர்களில் நான் ஏறும்போது எனக்கு அங்கே நிகழ்ந்த போது அங்கே நடந்த அலைவரிசைகள்லாம் மெயின் ரீசன் இந்த துன்பம் தான். அதை அவ்வளோ சுவாரஸ்யமாக எனக்கே தெரியாமல் அதை ஒரு அழகான ஒரு கதை திரைப்படம் மாதிரி நடந்துச்சு பாருங்க. அதை நடத்தின விதம், அதை காட்டின விதம் அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ ஒரு தனி ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம் பெற்றவங்க கூட என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரபஞ்சம் உன்னை வேற வடிவத்தில் அந்த எக்ஸ்போஸ் பண்ணும், உன்னை காட்டும். நீ உன்னை குறைச்சி மதிப்பிட்டுறாத, அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிடாத.
உனக்கு யாராவது ஒப்பீனியன் மார்க் போட்டால் நீ அவ்வளோதான் நினச்சிடாத. தயவு செய்து நமக்கெல்லாம் மார்க் யாராலையும் போட முடியாது. இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த மனிதனாலையும் மார்க் போட முடியாது. பிரபஞ்சம் மட்டும்தான் போடும். உங்களை சுற்றி மார்க் போடுற எல்லாருமே ஒரு நாள் தோத்துருவாங்கங்க. நான் உண்மையை சொல்கிறேன். ஆனால் உங்ககிட்ட அந்த வைராக்கிய நம்பிக்கை இருக்கணும். இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா கஷ்டம்தான். நீ அழுகணும், அதே நேரத்தில் வாள் எடுத்துட்டு ஏஞ்சி நிற்கணும். அவ்வளோதான். கீழே விழுந்துட்டேங்கிறதுக்காக நீ இருக்கக்கூடாது. ஒரு நாட்டை இழந்த ஒவ்வொரு தளபதியும், ஒவ்வொரு ராஜாவும் எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி வாள் எடுத்து போராடி அந்த ராஜ்யத்தை பிடிப்பான். அதே மாதிரிதான் உன்னுடைய வறுமை, உன்னுடைய நோய், உன்னோட தோல்வி எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்கு நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீ நிக்கலன்னா உன் பின்னாடி எவனுமே உன்னை நிறுத்த மாட்டான். பிரெட் பாக்கெட்டையும் கொய்யாப்பழத்தையும் ஆப்பிளையும் வாங்கி கொடுத்து உன்னை நிரந்தரமா ஒரு பெட்டில் படுக்க போட்டுருவாங்க. புரியுதா? இந்த மாதிரி கொய்யாப்பழம், ஆப்பிள், பிரெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா மாலையா கட்டி அவங்க கழுத்துல போட்டு விட்டு அவங்கள அமுச்சு விட்டுரு. அவங்களெல்லாம் சந்திக்காத. அதெல்லாம் கெட்ட வைப்ரேஷனுங்க. அதெல்லாம் துரத்தி விட்டு நீ 2 ஆப்பிள் அவனுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் போய் உங்களை பார்த்துக்கங்கடான்னு துரத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா விசாரிக்கிறவங்கெல்லாம் ஞானி தாங்க நல்லா விசாரிக்க வரணும். ஏன் மனிதன் வரணும்? கதவை சாத்திருங்க. ஐயோ, கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த விஷயத்துல எல்லாம். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். அவங்க உங்களை ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் விழுந்திருக்கவே கூடாது அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் தயவு செய்து பார்த்துக்கோங்க. வேற என்ன? சாப்பிட்றீங்களா? சாப்பிடுவீங்களா? வாழ்க்கு இது வேணுமா? போர் பண்ண போறீங்களா? எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நைட்டே ஏதாவது மாற போறீங்களா? பல நாள் போராடணும். அதுதான் விஷயம். அப்போ நீங்கள் விவேகானந்தரோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஜேர்னியை பார்க்கணும். எத்தனை ஆண்டுகள் இந்த டிராவல் எப்படி நடந்திருக்கு. ஒரு இன்சிடென்ட்டாக சீன் பை படிக்கணும். ஒவ்வொரு படிச்சுட்டு ஒவ்வொரு பேஜையும் நிறுத்தி அதுக்குள்ளே நடந்திருக்க அந்த சுவாரஸ்யத்தை பற்றி ஆய்வு பண்ணணும். இது என்னடா இப்படி ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கணும். மொத்தமாக ஒரு புத்தகத்தை படித்து தூக்கி எறிஞ்சிட்டு படிச்சுட்டேன்னு சொல்லிட்டுலாம் அலையக்கூடாது. சீனாக படிக்கணும். ஒவ்வொரு பேஜை படிச்சுட்டு நிறுத்தி அதில் ஒரு விசாரணை பண்ணணும். என்னது இவர் லைஃப்பை பாரு, இந்த இடத்துல எப்படி கடந்திருக்காரு, எப்படி ஒருத்தரை சந்திக்கும் போது எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் ஒரு லைஃப் ஒருத்தர் எப்படி உருவாகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படி மாறுறாரு, எப்படி பாடுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படியே ஒரு மொத்தமாக படித்து தூக்கி போட்டுறீங்க, அது உணர முடியாது.